வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 13 வீடியோஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அந்த 13 வீடியோஸுமே சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம மாடல் 14 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த மாடலோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு, த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பேசுகிறேன். உங்களுக்கு நான் பேசுகிறது கிளாரிட்டியாக புரியுதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? புரியல அப்படின்னா நான் நடத்துறது வேஸ்ட் ஆயிரும். ஸோ புரியுதா புரியலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா த்ரோட் கரெக்டானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக நடத்துகிறேன். ஸோ கவனமாக கவனிங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 3/2 பெருக்குவதற்கு பதிலாக 3/2 வகுத்து விட்டார். இதனால் விடையானது 10 குறைகிறது எனில் அந்த எண் என்ன? ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாணவர் ஒரு நம்பரை 3/2 பெருக்கிறதுக்கு பதிலாக வகுத்துட்டார். ஓகேங்களா? அப்படி வகுத்ததால் அந்த ஒரிஜினலாக ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அது 10 கம்மியாக கிடைக்குதான். ஓகேங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு 4ங்கிற ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 4ங்கிற நம்பரை 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ஆனால் தப்பாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2ஆல் வகுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பெருக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். வகுக்கும்போது 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இந்த 8 - 2ன்னு போட்டோன்னா 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ பெருக்கும்போது 8ன்னு கிடச்சிருக்க வேண்டிய வேல்யூ நான் வகுத்ததால் 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ 6 வேல்யூ கம்மியாக கிடச்சிருக்கு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டில் தான் எழுத போகிறோம். இப்போ 8ங்கிறது என்ன? 4 × 2. ஸோ 2ஆல் பெருக்கின வேல்யூ மைனஸ் 2ஆல் வகுத்த வேல்யூ ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ பெருக்கியிருந்தேன்னா எனக்கு 6 அதிகமாக கிடச்சிருந்துருக்கும். வகுத்ததால் எனக்கு 6 கம்மியாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இந்த கான்செப்டை தான் இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு எண்ணு கொடுத்துட்டதால நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த எண்ணை எக்ஸுன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எண்ணை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸுன்னு எடுக்கலாம். இப்போ கொஸ்டின்லேருந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ 3/2 பெருக்குவதற்கு பதிலாக சேம் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா எக்ஸை 3/2 பெருக்கிறதுக்கு பதிலாக, ஓகேங்களா, என்ன பண்ணிட்டோம்? வகுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ 3/2 வகுத்துட்டாரு. ஓகேங்களா? இதனால் விடையானது 10 குறைகிறது. ஸோ இதோட வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 10. இந்த இடத்துல 6 குறையுதுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே கொஸ்டினில் 10 குறையுது. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். பாருங்கள், இது என்ன ஆகும்? 3x/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா x / 3/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? x / 3/2ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பைக்கு கீழே ஒரு பின்னம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? x × 2/3ன்னு ஆகும். ஓகேங்களா? ஸோ தலைகீழாக போட்டு பெருக்கிட்டு இப்போ என்ன ஆகும்? அது 2x/3ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் பின்னத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ கீழே இருக்க வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 2க்குமே காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அதை 2ஐயும் அப்படியே பெருக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ என்னாகும்? 3x × 3 மைனஸ் 2x × 2 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 10. இந்த 6 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்னாகும்? மல்டிப்ளையில் வரும். அப்போ 10 × 6. இப்போ இதெல்லாம் உள்ள பெருக்குங்க. 9x - 4x. ஓகேங்களா? ஸோ 9xலேருந்து 4x போச்சு அப்படின்னா நமக்கு 5xன்னு கிடைக்கும். இங்கே 10 × 6ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் மட்டும் வேணும். இந்த 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். அப்போ 10 × 6 டிவைடட் பை 5 அடித்து போட்டுக்கலாமா? அடிச்சுன்னா இது 2. அப்போ 6 2 12. அப்போ அந்த நம்பர் என்ன? 12ங்கிறது தான் அந்த நம்பர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ எதை
கரெக்டாக பண்ணணுமோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மைனஸ் போட்டு தப்பாக பண்ணதை செகண்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டு போட்டு என்ன வித்தியாசமோ, ஸோ குறையுதுன்னு சொன்ன வேல்யூவை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்பர் மாற்றி கொடுத்துருந்தா கூட நீங்கள் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சரியாக போட வேண்டியது ஃபஸ்ட்டு, மைனஸ் தப்பாக போட்டது செகண்டு, ஈக்குவல் டு என்ன வேல்யூ குறையுதோ அது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு தேர்வில் ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 4 மதிப்பெண்கள் பெறுகிறான். மேலும் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் இழக்கிறான். அவன் 60 கேள்விகளுக்கு பதில் எழுதி 130 மதிப்பெண்கள் பெற்றால் அவன் சரியாக எழுதிய கேள்விகள் எத்தனை? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அவருங்க எழுதின எக்ஸாமில் கரெக்டாக எழுதின ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் தராங்களாம். ஓகேங்களா? தப்பாக எழுதின ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா அவர் மொத்தமாக வாங்கின மதிப்பெண் 130ன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை கேள்வினும் கொடுத்துட்டாங்க. 60 கேள்விக்கு அவர் பதில் எழுதியிருக்காரு, 130 மார்க் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ சரியான பதில் எத்தனை கொஸ்டினுக்கு எழுதியிருக்காரு, தவறான பதில் எத்தனை கொஸ்டினுக்கு எழுதியிருக்காருன்னு அவங்க சொல்லலை. ஓகேங்களா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியாக எழுதின கொஸ்டின் எத்தனை, இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தரவாக மறுபடியும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சரியாக எழுதின கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ சரியாக எழுதின கொஸ்டின், சரியாக எழுதிய கேள்விகள், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அப்போ தவறாக எழுதின கொஸ்டின் எத்தனை இருக்கும், தவறாக எழுதிய கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 60 கேள்வி. 60லேருந்து சரியாக எழுதின கொஸ்டினை கழிச்சிட்டு அப்படின்னா நமக்கு தவறாக எழுதின கொஸ்டின் கிடச்சிடும். அப்போது 60ல் இருந்து எக்ஸை கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், தவறாக அவர் ஆன்சர் பண்ணியிருக்க கொஸ்டின் தெரிஞ்சிடும் எத்தனைன்னு. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரியாக எழுதிய கேள்விகள், சரியாக எழுதின கேள்விக்கு எத்தனை மார்க்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அவருக்கு 4 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது போக தவறாக எழுதின கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், இதிலிருந்து தவறாக எழுதிய கேள்விகள் அந்த எண்ணிக்கையோட 1 பெருக்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ சரியாக எழுதின கேள்விக்கு 4 மார்க்கு மைனஸ் தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு கேள்விக்குமே 1 மார்க் மைனஸ் ஆகிடும். அதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இது ஈக்குவல் டு 130. ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அவர் வாங்கின மொத்த மார்க் கிடச்சிருச்சா? புரியுதுங்களா? ஸோ தெளிவாக கவனிங்க. சரியாக எழுதின கேள்வியை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ தவறாக எழுதின கேள்வி என்னவாக தான் இருக்கும், அவர் எழுதினதே மொத்தமாக 60 கேள்வி தான். அதில் எக்ஸு கேள்வி சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னா 60லேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா தவறாக பதில் எழுதின கேள்விகள் எத்தனைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க மொத்த மார்க் கொடுத்துருக்காங்க, அதாவது அவர் வாங்கின மொத்த மார்க் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சரியாக எழுதின ஒவ்வொரு கேள்விக்குமே 4 மார்க்கு. ஓகேங்களா? அதிலிருந்து தப்பாக எழுதின கேள்விக்கு மைனஸ் பண்ணுறாங்க இல்லையா மார்க்கு, அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா அவர் வாங்கின மொத்த மார்க் கிடச்சிடும். ஸோ அதை தான் வந்து இந்த லைனில் எழுதியிருக்கு. ஓகேங்களா? இதில் நம்ம இங்கே வச்சுருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சரியாக எழுதின கேள்விகள் நம்ம எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 4 மார்க்கு. ஓகேங்களா? மைனஸ் 60 மைனஸ் எக்ஸுங்கிறது அவர் தப்பாக எழுதின கொஸ்டினோட எண்ணிக்கை, இதுக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க, ஈக்குவல் டு 130 மார்க்கு அவர் எடுத்த மார்க். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். பாருங்கள், 4x மைனஸ்
60 இன்ட்டு 1 அப்போ 60 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் அப்போ ப்ளஸ் எக்ஸ் புரியுதுங்களா 1ஆல் பெருக்கும்போது உங்களுக்கு அதே தான் கிடைக்கும் ஆனால் மைனஸ் இங்கே இருக்கா ஸோ மைனஸை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் 60ங்கிறது ப்ளஸில் இருக்குது ஸோ உங்களுக்கு மைனஸ் ஆயிரும் மைனஸில் இருக்க எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஓகேங்களா ஈக்குவல் டு 130 நம்ம எக்ஸ் எல்லாம் தனியாக வச்சுக்கலாம் கான்ஸ்டன்ட்லாம் தனியாக வச்சுக்கலாம் அப்போது 4x ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 130 இந்த 60 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் ப்ளஸில் ஆகும் அப்போ ப்ளஸ் 60 இது என்ன ஆகும் 5x ஈக்குவல் டு 190 நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா அப்போ அந்த 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பையில் வரும் இப்போ அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள் அடிங்க எத்தனை டைம் வரும் 3 5 மீதி 3 ஓகேங்களா சரி மீதி 4 8 5 40 அப்போ 38ங்கிறது தான் வந்து அவர் சரியாக எழுதின கொஸ்டின் ஓகேங்களா சப்போஸ் வந்து கொஸ்டினில் தப்பாக எழுதின கேள்விகள் எத்தனைன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் 60லேருந்து இந்த 38 கழிச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் ஆனால் கொஸ்டினை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதுதான் நமக்கு தெரியணும் ஓகேங்களா புரியுதுங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு விவசாயி தன்னிடம் உள்ள பசுக்களை தனது 4 மகன்களுக்கு பிரித்து கொடுக்கிறார் முதல் மகனுக்கு மொத்த பசுக்களில் பாதியையும் இரண்டாவது மகனுக்கு மொத்த பசுக்களில் 1/4 பகுதியையும் மூன்றாவது மகனுக்கு 1/5 பகுதியையும் பிரித்து கொடுக்கிறார் நான்காவது மகனுக்கு 7 பசுக்களை கொடுக்கிறார் எனில் அவர் வைத்திருந்த மொத்த பசுக்களின் எண்ணிக்கை என்ன ஓகேங்களா ஸோ ஒரு விவசாயி கிட்ட ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பசு இருக்குது ஓகேங்களா அந்த பசுக்களில் இருந்து அவரோட 4 மகன்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாரு அந்த பகுதியை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அவர்கிட்ட மொத்தமாக இருந்த பசுக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தியரி கொஸ்டின் வந்துருச்சுனாலே நம்ம தியரி கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ எப்படி எடுத்து எழுதலாம் இப்போ வந்து மொத்த பசுக்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியணும் ஸோ அது தெரியாது அதிலிருந்து தான் அவர் பிரித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது நம்ம அதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மொத்த பசுக்களின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போது அவர் வந்து 4 பேருக்கு அதை பிரித்து கொடுக்குறாரு ஓகேங்களா 4 மகன்களுக்கு அவர் பிரித்து கொடுக்குறாரு எப்படி பிரித்து கொடுக்குறாருன்னு படிக்கலாம் பாருங்கள் முதல் மகனுக்கு மொத்த பசுக்களில் பாதி மொத்த பசுக்கள் நம்ம எக்ஸுன்னு எடுத்துட்டோம் அப்போ அதில் பாதி என்ன 2ஆல் டிவைட் பண்ணால் அதில் பாதி கிடச்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் இரண்டாவது மகனுக்கு 1/4 பகுதினா என்ன அந்த எக்ஸை மொத்த பசுக்களோட எண்ணிக்கையிலேருந்து தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அதுலேருந்து 1/4 பகுதி அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மூன்றாவது மகனுக்கு 1/5 பகுதியையும் ஓகேங்களா 1/5 பகுதி அப்படின்னா அந்த 1/5 இப்படி தான் எழுதணும் இப்போ 100 அந்த மாதிரி போடுற மாதிரி தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ 5 கீழே வந்துடும் ஒரு பகுதி அப்படின்னா மேலே போயிடும் ஸோ அதை பின்னமாக எழுதிக்கணும் மொத்த பசுக்களோட எண்ணிக்கையில் தான் ஓகேங்களா அப்போது 1/5 இன்ட்டு எக்ஸ் அடுத்து 4வது மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 பசுக்களை கொடுக்குறாரு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாரு ஓகேங்களா எதை பிரித்து கொடுத்தாரு அந்த எக்ஸுங்கிற மொத்த பசுக்களின் எண்ணிக்கையில் இருந்து தான் அதை 4ஆக பிரித்து கொடுத்துட்டாரு ஓகேங்களா ஸோ அந்த மொத்த பசுக்களோட எண்ணிக்கையில் இருந்து தான் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டார் ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்த பசுக்களின் எண்ணிக்கை தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ என்ன அர்த்தம் x/2 ப்ளஸ் x/4 ப்ளஸ் x/5 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு இந்த 4 பேருக்கு பிரித்து கொடுத்ததை கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்த பசுக்களின் எண்ணிக்கை தான் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா மொத்த பசுக்களின் எண்ணிக்கையிலேருந்து தான் நம்ம அதை பகுதியாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடச்சிரும் ஓகேங்களா பாருங்கள் இந்த இடத்துல
கீழே டிவைடட் பை எல்லாமே இங்கே 7க்கு கீழே 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு நம்பர் இருக்குது, பின்னத்தில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணிக்கணும், பின்னத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இருக்க வேல்யூஸ்க்கெல்லாம் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போது 2, 4, 5க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 2ஆல் போட்டால் 1, 2, 5. இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாதா? ஸோ இதை அப்படியே நிறுத்தி சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 2, 2, 4, 4, 5, 20. அப்போது இந்த கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாமே 20ன்னு வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கிக்கணும். அந்த நம்பரை கம்பல்சரியாக நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் பெருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ 2ஐ நம்ம 20ன்னு மாற்றணும். ஸோ எதை வச்சு பெருக்கலாம், 10 வச்சு பெருக்கலாமா? ஸோ 10ஆல் பெருக்கும்போது 20ன்னு ஆயிரும். மேலேயும் நம்ம 10ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, இப்போ 4 நம்ம 20ன்னு கொண்டு வரணும். ஓகேங்களா, என்ன வச்சு பெருக்கலாம், 5ஆல் பெருக்கலாம். அப்போது 4 × 5, அப்போ மேலேயும் நம்ம 5ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, இப்போ இதையும் அதே மாதிரி பண்ணுங்கள். 5 நம்ம 20ன்னு கொண்டு வரணும். அப்போ 4ஆல் பெருக்கலாம், மேலேயும் 4ஆல் பெருக்கலாம். ஓகேங்களா, ப்ளஸ் 7க்கு டிவைடட் பைல 1 தான் இருக்குது. ஸோ நான் 20ன்னு கொண்டு வரணுன்னா என்ன பண்ணணும், 20ஆலேயே பெருக்கணும். அப்போ 20 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 7 × 20 ஈக்குவல் டு எக்ஸ். அந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், அப்புறமே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இது எல்லாமே கீழே வர வேல்யூ என்ன ஆகிடுச்சு, சேம் ஆகிடுச்சு. நம்ம ஒரே டிவைடட் பை போட்டு மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 10x + 5x + 4x + 140 ஈக்குவல் டு எக்ஸுன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 20 இந்த 20 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மல்டிப்ளையில் வரும். ஓகேங்களா, ஸோ 20 எக்ஸுன்னு ஆயிரும். இந்த சைடு எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கோங்க, கான்ஸ்டன்ட்லாம் தனியாக எழுதிக்கோங்க. பாருங்கள், 10, 15, 19x + 140 ஈக்குவல் டு 20x. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ் எல்லாம் தனியாக கொண்டு போய்க்கலாம், கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். அப்போது 140 ஈக்குவல் டு 20x. இந்த 19x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், -19ன்னு ஆகும். ஸோ 20லேருந்து 19 போச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 140. ஓகேங்களா, அப்போது அவர்கிட்ட இருந்த மொத்த பசுக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 140. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனால் தியரி கொஸ்டினாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 1க்கு 2 டைம் அந்த கொஸ்டினை தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கம்பியில் 10ல் ஒரு பகுதி சிவப்பு நிறத்திலும் 20ல் ஒரு பகுதி ஆரஞ்சு நிறத்திலும் 30ல் ஒரு பகுதி மஞ்சள் நிறத்திலும் 40ல் ஒரு பகுதி பச்சை நிறத்திலும் 50ல் ஒரு பகுதி நீல நிறத்திலும் 60ல் ஒரு பகுதி கருப்பு நிறத்திலும் மீதி ஊதா நிறத்திலும் உள்ளது. ஊதா நிறத்தில் உள்ள பகுதியின் நீளமானது 12.08 மீட்டர் எனில் கம்பியின் நீளம் என்ன? ஓகேங்களா, ஸோ இதுவும் தியரி கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு கம்பியோட பகுதியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கலர் நிறம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தனித்தனியாக இந்தந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பியின் நீளம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ கம்பியின் நீளத்தை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம். அந்த இப்போது எக்ஸ் ஒரு நீளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது என்ன, ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, அடுத்து மஞ்சள், அதுக்கப்புறம் பச்சை, நீலம், கருப்பு, ஊதா. ஓகேங்களா, ஸோ இந்தந்த மாதிரி அந்த ஒரு கம்பியோட நீளத்தில் இந்தந்த பகுதி இந்தந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லி பிரிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த கம்பியோட நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பகுதியையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்த கம்பியின் நீளம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நான் கம்பியின் நீளத்தை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு கலருக்குமே பார்க்கலாம். ஓகேங்களா, 10ல் ஒரு பகுதி சிவப்பு நிறம். ஓகேங்களா, ஸோ சிவப்பு இருக்கா, இந்த சைடு எழுதிக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ 10ல் ஒரு பகுதி சிவப்பு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 10ல் ஒன்றுனா இந்த மாதிரி தான் போடுவோம். அந்த கம்பியோட நீளத்தில் தான் 10ல் ஒரு பகுதி சிவப்பு நிறம். ஓகேங்களா. அடுத்து 20ல் ஒரு பகுதி ஆரஞ்சு நிறம். அப்போ 20ல் ஒரு பகுதினா என்ன? அந்த 20ல் கீழே வந்துடும், ஒரு பகுதி மேலே போயிடும். ஸோ எக்ஸ் ஆரஞ்சுங்கிறது. அடுத்து மஞ்சள் வந்து 30ல் ஒரு பகுதி. அப்போ 30ல் ஒரு பகுதி மஞ்சள். பச்சை பார்த்தீங்க அப்படின்னா 40ல் ஒரு பகுதி. ஓகேங்களா. இன்ட்டு எக்ஸ் ஏன் எல்லாத்துக்குமே போடுறேன் அப்படின்னா எக்ஸுங்கிறது கம்பியோட நீளம். ஓகே, அந்த கம்பியோட நீளத்தில் தான் இந்த பகுதி அப்படிங்கிறதால நம்ம ஒவ்வொன்றுக்குமே எக்ஸ் மல்டிப்ளையில் போடுறோம். ஓகேங்களா. அடுத்து நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 50ல் ஒரு பகுதி நீளம். ஓகேங்களா. அடுத்து கருப்பு நிறம் 60ல் ஒரு பகுதி கருப்பு. மீதி இருக்கிறது ஊதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்த லைனில் ஊதா நிறத்தில் இருக்க கம்பியோட நீளம் கொடுத்துட்டாங்க 12.08 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சப்போஸ் கொடுக்காம மீதி இருக்கிறது வந்து நீல நிறம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் கூட்டி 1லேருந்து கழித்து போடணும். ஓகேங்களா. அந்த இது இந்த கொஸ்டினில் தேவைப்படாது, ஏன்னா அவங்களே தனியாக அதோட அளவு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, அப்படி இருந்ததுன்னா இந்த கம்பியோட மொத்த நீளம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கம்பியோட மொத்த நீளத்தை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே கூட்டணும் அப்படின்னா, ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே அப்படியே கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கம்பியோட மொத்த நீளம் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கொஸ்டின், வேறு எதுவுமே கிடையாது. இதை சால்வ் பண்ணால் போதும். ஓகேங்களா. சால்வ் பண்ணலாமா? பாருங்கள். ஸோ இந்த வேல்யூஸை நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். x/10 + x/20 + x/30. நான் 1 / மல்டிப்ளைல எக்ஸ் இருக்கிறதால எக்ஸை மேலே எழுதிக்கிட்டு. ஓகேங்களா. ப்ளஸ் x/40 + x/50 + x/60 + 12.08 இங்கே போடுறேன், ப்ளஸ் 12.08 ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் சேர்த்துனா என்ன கிடைக்கும்? கம்பியோட நீளம் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லாமே பின்னத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது டிவைடட் பைக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே பின்னத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்து நம்ம பெருக்கிக்கலாம். பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60. ஸோ இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் போட்டோன்னா என்ன வரும்? 10, 20, 30, 40, 50, 60. எல்சிஎம் போடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக 10 போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே கடைசி 0 இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ என்ன பண்ணலாம்? 3ஆல் போட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகும். அப்போ 3ஆல் போட்டோம் அப்படின்னா 1, 2, 1, 4, 5, 2. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் போட்டுக்கலாம். ஸோ 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1, 1, 1, 2, 5, 1. இதுக்கப்புறம் காமனாக நம்பரால் போட முடியாதா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? அந்த சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாமே பெருக்குனா எல்சிஎம். பெருக்கலாமா? பாருங்கள். 30, 32, 60, 62, 120, 120 × 5 என்ன வரும்? 0, I2 10, மீதி 1, 4 5 5, 5 1 600ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் 600ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாமே 600ன்னு வர மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். ஓகேங்களா. அந்த நம்பரை மேலேயும் பெருக்குனா தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இப்போ 10 600ன்னு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? 60ஆல் பெருக்கலாம். இப்போ மேலேயும் நம்ம 60ஆல் பெருக்கணும். ஓகேங்களா. அடுத்து 20 நம்ம 600ன்னு கொண்டு வரணும். 30ஆல் பெருக்கலாம். அப்போ மேலேயும் 30ஆல் பெருக்கணும். 30 600ன்னு கொண்டு வரணும் அப்படின்னா 20ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 20ஆல் பெருக்கணும். ஓகேங்களா. ப்ளஸ் 40 600ன்னு கொண்டு வரணும். எதால் பெருக்கலாம்? 15ஆல் பெருக்கலாம். ஸோ பெருக்கணும்னா நான் 600ன்னு வரோம். அப்போ மேலேயும் 15ஆல் பெருக்கணும். 50 600ன்னு கொண்டு வரணும். அப்போது 12ஆல் பெருக்கலாம். அப்போ மேலேயும் 12ஆல் பெருக்கணும். ஸோ அடுத்து 60 600ன்னு கொண்டு வரணும். அப்போ 60 × 10
எக்ஸ் இன்ட்டு 10 இன்ட்டு கீழே 600 மேலே 12 புள்ளியை விட்டுருங்க. அப்போ 12 0 8 600ஆல் பெருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 6ஆல் பெருக்குங்க. என்ன ஒரு 6 8 48 12 மீதி 1 7 வருமா? கடைசியாக 2 0 சேர்த்தணும் அப்படின்னா 600ஆல் பெருக்கணுதுக்கு சமம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? புள்ளி எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்குது? 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 இந்த இடத்துல வருமா? கடைசி 2 0 அப்படிங்கிறதால நம்ம வெட்டுறலாம். அப்போ அது என்ன ஆகும்? முழு நம்பர்னு ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 7248 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ கீழே எல்லாமே 600ன்னு வந்துடுச்சா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரே டிவைடட் பையில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கூட்டிக்கலாம். கூட்டலாமா? பாருங்கள், 60x 30x. அப்போ 60 90 110 125 137 147 எக்ஸ் ப்ளஸ் 7248 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 600 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? மல்டிப்ளையில் வரும். அப்போது 147 எக்ஸ் ப்ளஸ் 7248 ஈக்குவல் டு 600 எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட் ஒரு சைடு இருக்கட்டும். என்ன ஆகும்? 7248 ஈக்குவல் டு 600 எக்ஸ் மைனஸ் 147 எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை கழிச்சு போடுங்க. என்ன வரும்? 7248 ஈக்குவல் டு 3 5 4 453 எக்ஸ்ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ அந்த 453 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண நான் டிவைடட் பையில் வரும். அப்போது 7248 டிவைடட் பை 453. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அடித்து போட்டால் ஆன்சர் 453ஆலேயே அடித்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து எத்தனை, இந்த மேலே இருக்க வேல்யூ 16 டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பெருக்கி பார்க்கலாமா? பாருங்கள், 453 16ஆல் பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்கள், 6 18 மீதி 1 30 31 மீதி 3 24 27 3 5 4 8 4 12 மீதி 1 7 7248 வந்துருச்சா? ஓகே, அப்போ 453ஆல் ஸ்ட்ரைட்டாக அடித்தோம் அப்படின்னா நமக்கு 16ன்னு கிடைக்கும். ஸோ 16 மீட்டர் தான் வந்து அந்த கம்பியோட மொத்த நீளம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம் தான். எந்தெந்த இதுக்கு எந்தெந்த பகுதின்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேங்களா? அதை மட்டும் கரெக்டாக எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு எண்ணெய் டின் 3/4 பாகம் நிறைந்திருந்தது. அதிலிருந்து 30 லிட்டர் எண்ணெய் எடுத்த பிறகு டின்னில் உள்ள எண்ணெயின் அளவு 7/12 மாறியது எனில் டின்னில் உள்ள எண்ணெயின் அளவு என்ன? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? 3/4 பாகம் எண்ணெய் வந்து இருக்குது, அதுலேருந்து 30 லிட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா 7/12ங்கிற அளவில் மாறிடுச்சு. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த எண்ணெயோட அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த எண்ணெயின் அளவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்துழுது. ஓகேங்களா? ஸோ 3/4 பாகம், அப்போ 3/4 இன்ட்டு எக்ஸ் எண்ணெயின் அளவு. 3/4 பாகம் எண்ணெய் அளவில் இருந்து 30 லிட்டரை எடுத்துட்டோன்னா என்ன மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதா? 7/12 அளவு எண்ணெய். ஓகேங்களா? அப்போ 7/12 இன்ட்டு எக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இதை சால்வ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இப்போ 3/4 எக்ஸ், இந்த எக்ஸ் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூ கடைசியாக கொண்டு போய்க்கலாம். அப்போ -7/12 எக்ஸ் ஈக்குவல் டு அந்த -30 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? +30ன்னு ஆயிடும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே பின்னத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சி கீழே ஒரே வேல்யூ வர்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ எல்சிஎம் 4க்கும் 12க்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே 12ன்னு வர மாதிரி மாற்றணும். 4 எதால் பெருக்கலாம்? 3ஆல் பெருக்குனா 12. அப்போ மேலேயும் நம்ம 3ஆல் பெருக்கணும். இந்த வேல்யூ அப்படியே வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி 12 இருக்குது.
ஓகேங்களா, ஈக்குவல் டு 30. இப்போ கீழே ரெண்டுமே 12ன்னு ஆயிடுச்சா, இப்போ மேலே இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 12 இது என்ன ஆகும், 9x மைனஸ் 7x, எக்ஸை மேலேயே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, ஈக்குவல் டு 30. இந்த 12 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மல்டிப்ளையில் வரும். இப்போ 9x மைனஸ் 7x என்ன வரும், 2xன்னு கிடைக்கும். இது வந்து மல்டிப்ளையில் போயிடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் மட்டும் வேணும். இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போ 30 × 12 டிவைடட் பை 2 அடிச்சு அப்படின்னா 6. அப்போ 6 18, எக்ஸ் வந்து 180ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸுங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், மொத்த எண்ணெயின் அளவுன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே லிட்டரில் கொடுத்துருக்காங்களா, ஸோ 180 லிட்டர் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனால் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை தெளிவாக புரிஞ்சுக்கணும். 3/4 பாகத்தில் இருந்து 30 லிட்டர் எடுக்கிறாங்க. அப்போ அந்த பாகத்தில் இருந்து 30 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு எக்ஸு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். a/b = 3/4 மற்றும் 8a + 5b = 22 எனில் ஏயின் மதிப்பு காணுங்க. ஓகேங்களா, ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி a/b = ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்கன்னா மேலே வர்றது மேலே உண்டானது, கீழே வர்றது கீழத்துக்கு உண்டானது. ஓகேங்களா, இப்போ a = 3 b = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எதுவாக இருந்தாலும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுருவோம். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல அவங்க ஒரே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 8a + 5b = வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணணும், நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, a/b = 3/4ன்னு இருக்கு இல்லையா, இதிலேருந்து b = சம்திங்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூஸை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ தெளிவாக பொறுமையாக கவனிங்க. இப்போது ஏ மட்டும் வச்சுக்கலாம். அந்த பி என்ன ஆகும், ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். என்ன வரும், 4a = 3bன்னு வரும். ஓகேங்களா, நமக்கு b மட்டும் வேணும். அப்போ அந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போது 4a/3 = b. ஸோ b = a இன்ட்டு சம்திங் இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது என்ன, 8a + 5b = 22. இதில் கொண்டு வந்து பிக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8a + 5 × 4a/3 = 22. ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டுமே ஏன்னு வந்துருச்சா, இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஏவோட ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சப்போஸ் பியோடது கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், a = இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் கொண்டு வந்துக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ணலாமா பாருங்கள். 8a + 20a/3 = 22. இந்த இடத்துல டிவைடட் பைக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 2 பின்னத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரே பின்னமாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 1 3க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நமக்கு எல்சிஎம் 3ன்னு தான் கிடைக்கும். ஸோ கீழே 3ன்னு வர்ற மாதிரி மேலேயும் கீழேயும் பெருக்கணும். அப்போது கீழே 3 மேலே 8 24a. ஓகேங்களா, ப்ளஸ் 20a/3 = 22. கீழே ரெண்டுமே 3 வந்ததால் நம்ம மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம். அப்போது 24 + 20 44a = 22. ஓகேங்களா, நமக்கு 44a மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் நாங்கள் மல்டிப்ளையில் வரும். அப்போது 22 × 3 66. நமக்கு a மட்டும் வேணுமா, இந்த 44 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணும், டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா, ஸோ அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு 3/2ன்னு கிடைக்கும். மேலேயும் கீழேயும் 22ஆல் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு 3/2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 3/2. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் எல்சிஎம்மாக போடாமல் எப்படின்னா வரும், எல்சிஎம்மாக போடாமல் அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதால் பெருக்கி இது கூட கூட்டிக்குவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும், 8 24a + 20a / 3ன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு ஒரே இதில் கிடச்சிடும்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் போடலாம், எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு ஏவோட ஆன்சர் என்ன 3/2 ஓகேங்களா. சப்போஸ் பியோடது கேட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா, இது இந்த மாதிரி கொடுத்துட்டு பியோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், பியை வச்சுட்டு இந்த சைடு கொண்டு வந்தோமா, இது என்ன ஆகும், ஏ மட்டும் வேணும்னா 3/4 இன்ட்டு பி இந்த மாதிரி வந்துடும். இதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே பியில் வந்துடும். ஸோ பியோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x/y = 6/5 எனில் x² + y² டிவைடட் பை x² - y² மதிப்பு காணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல மதிப்பு கேட்குறாங்க, கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போடணும். மதிப்பாக கேட்டாங்க அப்படின்னா மேலே இருக்கிறது மேலேக்கு உண்டானது, கீழே இருக்கிறது கீழேக்கு உண்டானது. அதாவது x = 6 y = 5ன்னு கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், x² + y² டிவைடட் பை x² - y². எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 5. அப்போ 6² + 5² டிவைடட் பை 6² - 5². ஓகேங்களா. ஸோ 6 6 36 + 25 டிவைடட் பை 36 - 25. மேலே என்ன வரும், 11 61 டிவைடட் பை 11ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி அவங்க வந்து ஈக்குவேஷனோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா அந்த பின்னத்தில் இருக்க வேல்யூஸை எதுக்கு ஈக்குவல், மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவல், கீழே இருக்கிறதுக்கு ஈக்குவல், இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து அந்த ஈக்குவேஷன் இருக்குல்லையே, அந்த ஈக்குவேஷனுக்கு வேல்யூ கொடுத்துட்டு அதில் இருக்க ஏதோ ஒரு வேல்யூ, வேரியபிளோட வேல்யூ, ஓகேங்களா, ஏ இல்லைனா பி இல்லைனா எக்ஸ் இல்லைனா ஒய் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி மாடல், ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் இல்லைனா a/b இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு சமன்பாடோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா, அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் பார்ட் 3 வீடியோவில் இதில் வந்து இன்னுமே நிறைய சம் போட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ விகிதத்தில் கொடுத்துட்டு வந்து ஈக்குவேஷனோட வேல்யூ கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னுமே நிறைய சம் இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படிங்கிறதால ஒரு சம் மட்டும் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா. உங்களுக்கு இன்னுமே சம் வேணும் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஓகேங்களா பார்ட் 3 வீடியோ இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். இன்னும் நிறைய சம் போட்டிருப்போம். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், மாடல் 14 சம்ஸ் வந்ததுன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மாடல் 15 பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாடல் தான் கடைசி மாடல். ஓகேங்களா. ஸோ சமன்பாடு தொடர்பானவை அப்படிங்கிற இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் டைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து கடைசி மாடல். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாரு. ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.